அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? தனுசுக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான் லக்னாதிபதியே. சோ அவரு பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுக்கு வராரு. சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 6ல மறைஞ்சிருந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 7ல வந்து அமர்ந்து சமசப்தமமா தன்னோட ராசியவே பாக்குறாரு. சோ தனுசு வீட்டுக்கு இப்ப ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ தனுசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானோட பார்வை எங்கெங்க படுது அப்படின்னா தனுசு ராசிக்கு குரு பகவானோட பார்வை 11ஆம் வீட்டையும் ராசியையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் வீட்டையும் இயக்குது. சோ இப்ப இந்த பார்வைகளின் அடிப்படையில குரு பகவான் 7ல அமர்ந்து தனுசு ராசிக்கு என்னென்ன சுபத்துவமான பலன்களை இந்த ஒரு வருட காலம் கொடுக்க போறாரு அப்படிங்கறத ஒன்னா பாக்கலாம். சோ தனுசு ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான் லக்னாதிபதி அப்படிங்கறதுனால அவரு 7ல உட்காந்து சமசப்தமா பாக்குறாரு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் வேற எங்கேயாவது இருந்து தன் வீட்டை பாக்குறதே அந்த வீட்டுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். சோ ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் எங்க போய் அமர்ந்திருக்காரு அப்படின்னா தனுசுக்கு ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதகாதிபதியான புதனோட வீட்டுல மிதுன வீட்டுல அமர்ந்து பாக்குறாரு. சோ தன் வீட்டை பாக்குறது சிறப்பு அப்படின்னாலுமே ஒரு பாதகாதிபதி வீட்டுல அமர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல தடை தாமதத்தை ஒரு நெகட்டிவா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சோ இவங்களுக்கு இதன் அடிப்படையில எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒன்னொன்னா பாக்கலாமா? சோ சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டகரமா இவங்களுக்கு இப்ப கிடைக்கும், நல்ல பேரெல்லாம் கிடைக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ஒரு தடைக்கு அப்புறம் ஒரு தாமதத்துக்கு அப்புறம் இல்ல ஒரு மனக்கசப்புக்கு அப்புறம் தான் கிடைக்கும். சோ சில விஷயங்கள் எல்லாம் இவங்க எதிர்பார்க்கிற நேரத்துல கிடைக்காம டிலேவா கிடைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீண் அலைச்சலோட கிடைக்கிறது, அதுக்கப்புறம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மரியாதை இல்லாம சில விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நடக்க போகுது. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இவங்களுக்கு 7ல அமர்ந்து இவங்களோட 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பாக்குறாரு. சோ வேலைக்கு போறவங்களுக்கும் தொழில் செய்யறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ சேமிப்பு பண்ணக்கூடிய காலம். சோ சேமிப்பு செய்து ஃபியூச்சருக்கு வைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு தொழில் எல்லாம் லாபம் ஈட்டுறது, லாபம் அதிகமா கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சுபத்துவமான பலன்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்க போகுது. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த 11ல இருக்கிற குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ல இருக்கிற குரு பகவான் 11ஆம் வீட்டை பாக்குறதுனால இவங்களுக்கு ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பேரு வெற்றி இதெல்லாம் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு திருப்தி இருக்கிறது, தன்னோட ராசிய தன்னோட லக்னாதிபதி அப்படிங்கறதுனால அவரே வந்து 11ஆம் வீட்டையும் பாக்குறது அப்படிங்கிறது எல்லா பிரச்சனைகள் இருந்தாலுமே தடை இருந்தாலும் தாமதம் இருந்தாலும் மனக்கசப்பு இருந்தாலும் ஃபைனலா நடக்க வேண்டிய விஷயம் நடந்துரும், கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைச்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் 7ல அமர்ந்து சமசப்தமமா தனுசு ராசியவே பாக்குறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது, குழந்தை பேருக்காக வெயிட் பண்றவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேரு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே திருமணம் ஆனவங்க வாழ்க்கை துணை கிட்ட கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையால மன கஷ்டம் வர்றது, வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுத்திருப்பாங்க, இவங்களுக்கு அதுல கருத்து வேறுபாடு வர்றது, அதனால இவங்க 2 பேருக்குள்ள மனக்கசப்பு வர்றது, இல்ல அப்படின்னா வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க இவங்களுக்கு அதுல அதிருப்தியா இருக்கிறது அப்படின்னு வாழ்க்கை துணையால ப்ராப்ளம் வர்றது, அவங்களால மன கஷ்டம் வர்றது, அனுகூலமான சூழ்நிலை இல்லாம போறது, இந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கு நடக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க யாருக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாம அட்வைஸ் கொடுக்க கூடாது. அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதனால ஒரு அவமானம் சந்திக்கிறது, இல்ல அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மதிக்காம போறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இப்ப இவங்களுக்கு நிகழ போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். சோ அவங்க செய்த வேலைகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நல்லா வந்து உழைப்புக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலம். சோ இப்ப அவங்க எந்த வேலை செய்தாலும் இதுக்கு முன்னாடி என்ன செய்திருந்தாலும் அவங்களோட
யாராவது ஒருத்தர் மூத்தவங்க இல்ல சுப்பீரியர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இவங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கறது, ஒரு பாராட்டு கொடுக்கறது, அப்ரிசியேஷன் கிடைக்கிறது அப்படிங்கறது எல்லாம் இப்ப அவங்களுக்கு நடக்கும். சோ எதிர்பாலினத்துக்கிட்ட இவங்க கவனமா இருந்துக்கணும். சில நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யற காரியங்களையும் கவனமா இருந்துக்கணும். கவனமா இல்ல அப்படின்னா அந்த நல்ல பேர் வந்து சில நேரத்துல அதனால வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பேர் எடுக்க முடியாம போறது, இல்ல ஏதாவது ஒரு கெட்ட பேர் வாங்கி அதனால ஒரு மன கஷ்டம் வர்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப நடக்கும். சோ குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ல அமர்ந்து அடுத்தது இவங்களோட 3ஆம் வீட்டை தன்னோட பாக்கிய பார்வையால பாக்குறாரு. சோ இந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க எல்லாமே நிறைய முயற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். நான் இது வரைக்கும் சும்மாவே இருந்துட்டேன், முயற்சிகள் எல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு காலம் குரு பகவான் 6ல மறைஞ்சிருந்ததுனால முயற்சிகள்லாம் செய்யாம எல்லா காரியத்தையும் அப்படியே தேக்கி வச்சுட்டே இருந்திருப்பாங்க. சோ இப்ப அவங்களுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். புது முயற்சிகள்லாம் தொழிலையும் சரி வேலையிலயும் சரி புது ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. நிறைய விஷயங்களை கத்துக்குவாங்க. புதுசான ஐடியாஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அதன் காரணமா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய சக்சஸ்லாம் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்களோட லக்னாதிபதியே 7ல இருந்து பாக்குறதுனால சோ ஒரு புதுசா ஒரு கான்பிடன்ஸ் வர்றது, எல்லா மனிதர்கள்கிட்டயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்பிடன்ஸோட பழகிறது, பேசுறது, தன்னோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு எல்லா விஷயத்திலயுமே ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா முடிவுகளையும் தைரியமா மிக தெளிவா எடுப்பாங்க. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே எந்தெந்த விஷயம் எல்லாம் பண்ணாம இருந்தாங்களோ, ஒரு தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு நல்ல தெளிவான சிந்தனை உள்ளவங்க, நல்ல அறிவாளி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்திச்சு செயல்படுறவங்க, நல்ல ஷார்ப்பானவங்க, ஒரு புத்திசாலி, திறமசாலி அப்படின்னு பேர் வாங்குறதா எப்பவுமே அவங்களுக்கு பிடிக்கும். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ல இருந்து தன்னோட லக்னாதிபதியே பார்த்து அவங்களுக்கு அதெல்லாம் சிறப்பா அந்த பேரெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. ஐடியாஸையும் சிறப்பா கொடுத்துருவாரு, புத்தி கூர்மையும் கொடுத்துருவாரு. சோ இந்த விஷயத்துல புத்தி கூர்மை எல்லாமே கிடைச்சிரும். ஆனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் பாதகாதிபதி வீட்டுல இருக்கிறதுனால அந்த தடை தாமதம் மட்டும் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அதனால எந்த முயற்சி பண்ணினாலும் கான்பிடன்ஸா பண்ணுங்க. 1க்கு 2 தடவை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும். சோ குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 வருட காலம் தனுசு ராசிக்கு இந்த பலன்கள் எல்லாம் தான் கொடுக்க போறாரு. சோ சில விஷயங்கள் புதுசா முயற்சி பண்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, தடை தாமதத்துக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறது. சோ முயற்சி செய்யறதுக்கு அஞ்சாம செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் நம்ம போட்டிருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் போட்டுட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி தொடர்ந்து வரப்போகுது. சோ இந்த 3 வருட கிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025ல பயிற்சி ஆகிறதுனால நம்மளோட ஜாதகத்துல நம்மளோட ராசிக்கு குறிப்பிட்டத்தக்க ஒரு மாறுதல்கள் இருக்கும். எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நமக்கு கைகூடி வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மிக சிறப்பா இருக்கும். சோ தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.